சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் உணவில் பூரான் கிடந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சியடைந்துள்ளார். மதுரையைச் சேர்ந்த இளையராஜா மற்றும் அவரது நண்பர்கள் பணி நிமித்தமாக சென்னை வந்த நிலையில் இரவு உணவிற்காக சென்னை அண்ணா சாலையில் செயல்படும் தலப்பாக்கட்டி பிரியாணி கடையில் சாப்பிட சென்றுள்ளனர். இந்நிலையில் அவர்களுக்கு பரிமாறப்பட்ட சைவ பிரியாணியில் பூரான் கிடந்ததால் இளையராஜா அதிர்ச்சியடைந்துள்ளார். சார் வணக்கம் சார், இது 100% பண்ணியிருந்தாங்க சார், திண்டுக்கல் தரப்பு. சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். ஆக்சிடென்ட் நீங்கள் சொல்லுதானே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல, ஆக்சிடென்ட் ஆடுறதுல சொல்லுங்க. இதுகுறித்து கேட்டபோது தவறை ஒப்புக்கொண்ட ஹோட்டல் ஊழியர்கள் உணவிற்கு பணம் வேண்டாம், ஒருமுறை விட்டுவிடுங்கள் என்று கேட்டுள்ளார். இதுகுறித்து இளையராஜா உணவு பாதுகாப்பு அதிகாரி எண்ணை இணையதளம் மூலம் தொடர்பு கொண்டபோது இணைய வழியில் புகார் அளிக்குமாறு அலட்சியமாக கூறி அழைப்பை துண்டித்ததாக கூறப்படுகிறது. பிரியாணியில் ஒரு பூராயம் நடந்துச்சு. அந்த பூரான் என்னப்பா அப்படி கிடக்கு, என்ன இது அப்படின்னு கேட்கும் போல, இல்லை சார் நாங்கள் கவனிக்கல சார், நாங்கள் வேணா இது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றோம், நீங்கள் பெருசாக அதை கண்டுக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் நம்பருக்கு அடித்து கேட்கும் போல, அப்படியே அப்போ நீங்கள் கூகுள்லேயே கால் பண்ணிக்கிங்க, கூகுள்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிங்க, ஏன்ட்ட பேசாதீங்க அப்படின்னு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 தடவை அடிச்சிருக்கேன். 5 தடவையும் என் நம்பரை பிளாக்ல போட்டு விட்டார். அவர் மிகச்சிறந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். அவர் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் 100க்கு கால் பண்ணி போலீஸுக்கு கால் பண்ணி பாருங்க, நீங்கள் வரும்போதெல்லாம் கடையை திறந்துருந்தாங்க, இப்போ கடையை மூடிட்டாங்க. இதனால் அதிருப்திக்குள்ளான இளையராஜா காவல் அவசர எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஹோட்டல் ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். 100க்கு அழைத்து புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.